பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில சிம்மராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க இனி ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து சேரும். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க. கடைசி 30 நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது. இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது? இத்தனை நாட்களாக நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க. இனி மாற்றங்களுக்கு தயாராகுங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உங்களுக்கு பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கா, பாதகமாக அமைஞ்சிருக்கா? பாதகமாக இருந்தால் அதை எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம், அதற்கான பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, மேலும் நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் கேது பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியில் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாய் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே சிம்மராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் உனது கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோங்க. கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனி மூலமாக சிம்மராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைய பிரச்சனை, ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமை எல்லாமே சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் யோசிச்சிட்டிங்க. அடுத்ததான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த சனி பயிற்சி மூலமாக அஷ்டம சனி வேறு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சாமி ஒன்று போனால் ஒன்றுன்னு வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கும், என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள்
எல்லாமே வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு கிரகங்கள் மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சனி பகவான் தன்னுடைய இருக்கக்கூடிய நிலையிலிருந்தே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 7-8 மாதங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுதுங்க. சொல்லப்போனால் 2026 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய முடியாதுங்க. ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் இதனுடைய தாக்கத்திலிருந்து சற்று நீங்கள் வெளியேறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தியும் ப்ளஸ் சுக்கிர பெயர்ச்சியும் இதனுடைய பலன்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள்லேருந்து கிடைக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நீ வரக்கூடிய ஒரு 7-8 மாதங்கள் அப்படிங்கிறது 2026 தொடக்கத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சிம்மராசிக்கு பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் மூலமாக படிப்படியாக வரப்போகுது. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி திருமணம் வரைக்கும் போனால் கூட அடிச்சு பிடிச்சி ஏதாவது பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லி நிறுத்தி விட்டுறாங்க. அப்படி இல்லைனா கூட தெரிஞ்சவங்க இவங்க எல்லாமே தப்பாக சொல்லி தேவையில்லாமல் பொருளெல்லாம் பேசி திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க விடாமல் பண்ணிடுறாங்க சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம், சுத்த ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஆண்களுடைய வாழ்க்கையில் தடைகள் நிறைய ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா, அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பயந்துட்டே 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து தான் அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறைய போகுதுங்க. இதன் மூலமாக விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா சண்டை போட்டு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான். அந்த டைமில் உங்களுக்கு கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால நிறைய காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக பிரேக்கப்
வீட்டில் ஒத்துக்க மாட்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 10 லட்சம் இருக்குதுங்க, 15 லட்சம் இருக்குதுங்க, 30 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸ் லாஸுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட தான் இருந்தால் திடீர்னு எப்படா இவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிம்மராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு போக போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய சண்டை போட்டு இல்லை உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய உறவுகள் பிரிஞ்சு கூட போயிருப்பாங்க. அந்த உறவு பார்த்திங்கன்னா மீண்டும் நீங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த இடைப்பட்ட இந்த 6 மாத காலகட்டங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இல்லை கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறது, இல்லை சண்டை போட்டு போகிறது, ஒரு தொழில்னால சண்டை போட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி பிரிஞ்சு போன நபர்கள் எல்லாமே மீண்டும் உங்களோட சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வரக்கூடிய இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. காரியங்கள் இருந்த சுணக்க நிலை மாறும், முயற்சிகளை நல்ல பலன் காண்பீங்க. சகோதரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லதுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கும்போது கூடுதல் விவரங்களாக இருக்குங்க. அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில் சோர்வு மந்தமான நிலைகள் தோன்றும் என்றாலும் எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலர் நினைத்தவரையே கைப்பிடிப்பீங்க. அடுத்ததான் பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைவீங்க. உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் மாலை வேளையில சிவபெருமானை வணங்கி வர காரிய வெற்றி உண்டாகும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று உயர்வான நன்மைகள் கிடைக்கும். சில இடங்களில் வேலையில கடுமை நிலை இருக்கும். சில இடங்களில் வேலை சவால் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த வேலை மாறுதல் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் வருமானம் தாராளமாக இருக்கும். புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிரமங்கள் வரலாம்ங்க. அடுத்ததான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும்ங்க அலுவலகத்தில் கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கும். வேலை உயர்வு சம்பள மாற்றம் ஏற்பட பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். தொழிலை வேறு நிலைக்கு கொண்டு செல்ல ஏற்ற காலம் இதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திற்காக வருமானத்தை கொண்டு வருவதில் கூடுதல் கவனம் செலுத்தலாம். கலைத்துறையினர்களுக்கு கூட்டு முயற்சியில் நல்ல பலனை அடைவீங்க. வருமானத்தை பெருக்குவீங்க. புதிய முதலீடுகள் திட்டம் போட்டு நிதானமாக இறங்க வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். கேது 3ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் போட்டிகள் தலையெடுக்கும். நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமுடன் கையாள வேண்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 9 இந்த எண்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பல மடங்கு ஈர்த்து கொடுக்கும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செல்வம் சேரும். இடையூறுகள் எல்லாமே விலகி போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் அனுதினமும்
உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் அன்றாட வேலைகளை தொடங்கணும். பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.